உன்னோட கோவம் நியாயமானது தான். ஆரம்ப காலத்தில் நீ பட்ட கஷ்டம் உனக்கு மட்டும்தான் தெரியும். மகேஷ் உன்னை டார்ச்சர் பண்ணியிருக்காரு. எங்கள் யாருக்குமே அவர் பிடிக்காம தான் இருந்துச்சு. நான் அவரை வெறுத்தேன். எப்போ ஒரு மூஞ்ச உடைக்கலான்னு அதுக்காக நான் காத்துட்டு இருந்தேன். ஆனால் நானே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர்கிட்ட சில மாற்றங்களை பார்க்க ஆரம்பித்தேன். அது எதுவுமே நடிப்பு இல்லைன்னு சொல்லி அதெல்லாம் உண்மைதான். அந்த மனுஷன் உண்மையாக மாறிட்டார்னு சத்தியமாகவே நான் நம்ப ஆரம்பித்தேன். அதுதான் உண்மை. ஆனால் உனக்கு அந்த பழைய மகேஷ் மட்டும்தான் உன் மைண்டில் இருக்கிறனால உன்னால் அவரை ஏற்றுக்க முடியல. இவ்வளோ எதுக்கு நீ உன்னை பைக்கில் ஒருத்தர் தினம் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிட்டு திரும்ப வீட்டில் வந்து ட்ராப் பண்ண வரல, அது யார்? மகேஷ் பிரதர் தான். அன்றைக்கி ஒரு நாள் ஆஃபீஸுக்கு வரும்போது நேரில் நாங்கள் பார்த்தோம். அஞ்சலி, மகேஷ் கிட்ட நீயும் போய் தானே சொல்லியிருக்க. இன்னும் வயிற்றுல குழந்தை உயிரோடு தான் இருக்கு, நல்லா வளர்ந்துட்டு தான் இருக்கு. ஆனா அந்த குழந்தை செத்து போயிட்டதாவும் நான் கர்ப்பமா இருக்கிறதாவும் பொய் சொல்லி நம்ம குடும்பத்தோட சேர்த்து அவரையும் ஏமாத்திருக்கல. அதுவும் ஒரு வகையில துரோகம் தானே. ஏங்க புரியல எனக்கு. என்ன? இல்ல வெற்றி, நான் கர்ப்பமா இல்லை. ஆனா அஞ்சலியோட குழந்தை இன்னும் உயிரோட தான் இருக்கு. அந்த மகேஷ்னாலதான் அஞ்சலி குழந்தைக்கும் அஞ்சலிக்கும் ஏதாவது ஆபத்து வந்துடும், அதுக்காக பயந்துதான் நாங்க 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 போய் சொன்னோம். சாரி. இது தெரிஞ்சா நீ என்ன மன்னிக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் அஞ்சலி. அதனாலதான் உனக்கு முன்னாடியே உன் அப்பாவை மீட் பண்ணி அவர்கிட்ட கெஞ்சி மன்னிப்பு கேட்டு அவர் முகத்தை மாத்திர விஷயத்த இந்த உலகத்துக்கே தெரியாம மறைச்சிடலான்னு நினைச்சேன். ஆனா நீ முந்திக்கிட்ட. அவர்தான் உங்க அப்பான்னு தெரியாமலேயே நான் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன். இனிமே இந்த உலகத்துல நான் வாழ்றதுக்கு எதுவுமே இல்லை அஞ்சலி. வேணா, நோ, இனி நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. நான் செஞ்ச தப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல்ல, அது போதும். என் மனசாட்சிப்படி இந்த நிமிஷம் நான் திருந்திட்டேன். திருந்தின ஒருத்தனா நான் இந்த பூமியை விட்டே போயிடுறேன். என் குழந்தை போன இடத்துக்கு நானும் போயிடுறேன். இனி மகேஷ் உன் வாழ்க்கையில திரும்ப வரமாட்டான். இவ்வளவு தப்பு பண்ணதுக்கு அப்புறமும் என்னை மன்னிச்ச எல்லாருக்கும் நான் நன்றி சொன்னேன்னு சொல்லிடுறேன். மகேஷ், நம்ம குழந்தை சாகல. இன்னும் என் பயத்துல பத்திரமா ஆரோக்கியமா வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆமா, சாகல நம்ம குழந்தை. நீ சொல்றது உண்மைதானா? நம்ம குழந்தை உயிரோட தான் இருக்கா? ஆமா, நம்ம குழந்தை உயிரோட தான் இருக்கு. என் குழந்தை சாகல,
என் குழந்தை சாகல, என் குழந்தை உயிரோட இருக்கு. அப்பா, நான் அப்பாவாக போறேன். நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைக்க போகுது. லட்சுமி உட்காரு, அப்படியே சோஃபால உட்கார வைங்க. மெதுவா எந்திரிமா. வா உட்காரு, என்ன மன்னிச்சிருங்க. பயப்பட வேண்டாம், சந்தோஷமான விஷயம் தான். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நீங்க அப்பாவாக போறீங்க. துளசி அம்மாவாக போறா, நாங்க தாத்தா பாட்டி ஆக போறோம். துளசி சந்தோஷமா மாப்ள. அஞ்சலி என்ன மன்னிச்சிட்டா. சூப்பர். என்ன மன்னிச்சிருங்க மாமா. மாப்ள எழுந்திரீங்க. அதான் ஏற்கனவே மன்னிப்பு கேட்டீங்களா மாப்ள? இல்ல மாமா, அப்ப நீங்க யாருன்னு தெரியாம கேட்டுட்டேன். இப்ப என் மாமனார் நீங்க தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் மனப்பூர்வமா கேக்குறேன். என்ன மன்னிச்சிருங்க. உங்க மருமகனா என்னை ஏத்துக்கோங்க. என்ன மாப்ள நீங்க? உங்களை நான் எப்பவோ மன்னிச்சிட்டேன். ஆனா இனிமே என் பொண்ணை நீங்க கண்கலங்காம பாத்துக்கணும். அதுவே எனக்கு போதும். எனக்கு எப்படி ஒரு குடும்பம் வேணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தனோ அப்படி ஒரு குடும்பம் எனக்கு கிடைச்சிருச்சு. இதை நான் மிஸ் பண்ண மாட்டேன். டே, ஐம் சாரிடா அர்ஜுன். என்ன மன்னிச்சுடா. சூப்பர் சூப்பர். அழகமா இந்த மாதிரிலாம் ஒன்றா சிரிக்கும் போது செல்ஃபி எடுப்பாங்க. ஆமாம், சத்யா தான் எடுத்துருப்பான். சரி, நானே எடுக்கிறேங்க. வாங்க வாங்க. ஏங்க நீங்கள் என் பக்கத்தில் வாங்க. ஹலோ மாமா, கையை தூக்கி அத்தை மேலே போடுவீங்களா? ஐயா சரியா? 1 2 3